ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாயிருச்சு. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும். ஏன்னா, நாங்கள் திருச்செந்தூருக்கு வந்து ஃபேமிலியோட டூர் மாதிரி நாங்கள் வேன் பிடிச்சு போனோம். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து சபரிமலைக்கு வந்து ஐயப்பன் கோயில் போகிறதுக்காக மாலை போட்டிருப்போம். மாலை போட்டு முடிச்சுட்டு வந்தோடனே அந்த மாலையை கழட்டிட்டு முருகனுக்கும் அப்படியே ஒரு மாலையை போடுவோம். இல்லைனா சும்மா கூட விரதம் இருந்துட்டு அப்புறம் திருச்செந்தூர் வந்து போயிட்டு வருவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் போகலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க, நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ ஒரு வேன் வந்து பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியோடு போகிறதுக்காக வேன் பிடிச்சி நாங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்கள்லாம் பின்னாடி வந்து நல்லா பாட்டு பாடிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து திருச்செந்தூர் வந்து கிளம்பி போயிட்டுருந்தோம். போகிற வழியில் வந்து வயல் வந்து நிறையா இருந்துச்சு 2 பக்கமும். அதில் வந்து சூரியகாந்தி பூ, அப்புறம் கேழ்வரகு இந்த மாதிரிலாம் நிறையா வந்து வயலில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டே போனோம். அது மாதிரி திருச்செந்தூர் போகிற வழியில் வந்து நிறையா காற்றாலை வந்து நிறையா இருந்துச்சு. அதுவுமே வந்து நம்ம சாயந்தரமா போகிறனால தெளிவாக வந்து இந்த வீடியோவில் எங்களால் எடுத்து போட முடியல. லைட்டாக தெரியும், பார்த்தா தெரியுது அவங்களுக்கு. அந்த ரெக்கை வந்து சுற்றிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்புறம் போகிறப்போ ஒரு 7 மணி 7:30 மணி இருக்கும். அப்போ வேனை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு டீ கடையில் போயிட்டு சரி காஃபி, இந்த சமோசா ஏதாவது நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு எல்லோரும் இறங்கிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் வாங்கி குடித்தோம். அப்புறம் கீழே இறங்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த கால்லாம் வலிக்கும் பார்த்திங்களா, கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு நின்றுட்டு பேசிவிட்டு அப்புறம் எல்லோரும் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு சமோசா, அப்புறம் காஃபி, டீ, இல்லை பால் யாருக்கு என்ன வேணுமோ அதை வந்து கேட்டுட்டு எல்லாருமே வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம். இப்படி நீங்களும் வந்து போகிறப்ப இடையில வந்து நிப்பாட்டி டீ, காஃபி இது மாதிரிலாம் சாப்பிடுவீங்களா? இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நைட் வந்து டின்னர் வந்து சாப்பிடுவீங்களா? எங்களுக்கு வந்து நேரங்காலமே இருக்காது டீ சாப்பிட்றதுக்கு, காஃபி சாப்பிட்றதுக்கெல்லாம். அப்படித்தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு போய் நாங்கள் திருச்செந்தூரில் போய் நாங்கள் நைட் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். என்னதான் நாங்கள் எல்லோரும் வந்து காரமாக சாப்பிட்டாலும் எங்கள் பாப்பாவுக்கு, தஷிகா பாப்பாவுக்கு இனிப்பு தான் பிடிக்கும். அதனால் பால் பண்ணு வாங்கி அது சாப்பிட்டுச்சு. இப்போ அந்த டீ கடையிலேருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு ஆறு வந்துச்சு. இது தாமிரபரணி ஆறா என்னன்னு தெரியல. ஒரு ஆறு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நேரம் வந்து எல்லோரும் மாலை போட்டு போனனால வேன்லேருந்து நிறைய ஸ்பீக்கர்லாம் கட்டிட்டு நிறைய பேர் வந்து பாத யாத்திரை மாதிரிலாம் போயிட்டே இருந்தாங்க. வேனுக்குள்ளே வந்து நல்லா பாட்டு நல்லா சவுண்டாக வச்சு எல்லோரும் வந்து அதை கேட்டுக்கிட்டே வந்து கோரஸாக பாடிக்கிட்டே போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து இவ்வளோ நாள் கழித்து போடுறேன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா ஐயப்பன் கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டு வந்த பிறகு திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பொங்கல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடை விட்டு காலி பண்ணி இந்த வீட்டுக்கு புதுசாக இருக்க வீட்டுக்கெலாம் வந்தோமா, எனக்கு வந்து நேரமே கிடைக்கல. அதனால் சரி இந்த வீடியோ வந்து இப்போ வந்து நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தான் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி வேனுக்குள்ளே உட்காந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லுலேயே ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதில் வந்து யார் யாருக்கு என்னென்ன பாட்டு பிடிக்குமோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி கூடவே சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து போனோம். அதோட நம்மளுக்கு வந்து பிடிச்சவங்களோட சேர்ந்து நம்ம இந்த மாதிரிலாம் தூரமாக பயணம் வந்து செய்யும்போது அது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி போயிருக்கீங்களா வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்கள். இப்போ திருச்செந்தூர் வந்து வந்துருச்சு. இப்போ அவங்க இறங்கிட்டு ரூம் வந்து பிடிக்கணும். ஏன்னா நைட்டே வந்துட்டோமா, வந்தனால ரூமில் தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்க போகணும். அதனால் வந்து நாங்கள் வந்து வேன் வந்து இதுதான். இதில் வந்து இப்போ லக்கேஜ் எல்லாம் இறக்கிட்டு நம்ம ரூமில் போய் வச்சுக்கிறணும். ட்ரெஸ் எல்லாம் அதில் தானே வச்சுருப்போம். அதில் வச்சுக்கிட்டு இப்போ கிளம்பணும். ரூம் வந்து பார்த்துட்டு அதில் போய் தங்கணும். அதுக்காக ரூம் தேடிட்டு போகிறதுக்காக எல்லோரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். சரி அப்புறம் ஜென்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரூம் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்ட்டு வந்து கிளம்புனாங்க. கிளம்பி சரி ரூமை வந்து பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு நாங்களும் வெயிட் பண்ணோம். அப்புறம் பேக்கெலாம் தூக்கிட்டு சரி நடந்து போயிட்டே இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு பெரிய லாட்ஜ் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து பேசி சிரிச்சுட்டே போனோம். இங்கே போய் தங்கலாமா அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் போனனால தனித்தனி ரூமாக எடுத்தாலுமே நிறையா வந்து காசு வரும். ஏன்னா நாங்கள் போன வருஷம் ஃபேமிலியோடு போனப்போ நல்லா கம்மியாக தான் இருந்துச்சு அந்த அந்த லாட்ஜ் வந்து. சரி அதில் போய் நம்ம எல்லாருமே இருந்தாலும் நிறையா வந்து காசு வந்து செலவாகும்ல, அதெல்லாம் சொல்லி நாங்கள் பேசிகிட்டே நின்றுட்டுருந்தோம். அப்புறம் எல்லோரும் போய் ரூமெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு எங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்டே பேசிகிட்டே வந்தால்
தான் பெரிய கல்யாண மண்டபத்தை வந்து பிடிச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்திருக்கனால இந்த மாதிரி மண்டபம் பிடிச்சோம்னா நமக்கு வந்து அந்த வாடகையும் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து படுத்துக்கலாம் நைட்டு. காலைல லெட்டின் அந்த டாய்லெட் ரூம் எல்லாமே வந்து தனித்தனியாக இருந்தனால எல்லாருமே குளிச்சுட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் நல்லா சௌகரியமாக இருக்குன்றதுக்காக கல்யாண மண்டபத்தை வந்து இந்த தடவை பிடிச்சிட்டாங்க. சரி அதை வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து லக்கேஜ் எல்லாத்தையுமே கொண்டு வந்ததை பூரா நாங்கள் அங்கே மண்டபத்திலே வச்சுட்டு இப்போ சாப்பிட்டு அதுக்கப்புறம் கடற்கரையை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தோம். இன்னொன்று என்ன ஒரு இதில் ஒரு லாபம் அப்படின்னா, நம்ம தனித்தனியாக நம்ம போய் ரூம் பிடிச்சிருந்தோம்னா நமக்கு அதிகமாக செலவு வந்திருக்கும். மண்டபம் அப்படிங்கும்போது நமக்கு செலவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். அப்போ நமக்கு இருக்கிற காசையும் நல்லா நம்ம செலவழிச்சிட்டு வரலாம். அது வந்து கொஞ்சம் நமக்கு அந்த இடத்துல வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பிள்ளைங்க எல்லாருமே மண்டபம் வேணான்னு தான் சொன்னாங்க. ஏன்னா போன தடவைலாம் நம்ம போனப்போ நல்லா ஏசி ரூமில் தனியாக போய் இருந்துட்டு வந்தோம். நீங்கள் என்ன இப்படி பிடிச்சிட்டிங்கன்னு பிள்ளைங்கலாம் ரொம்ப கோவப்பட்டு தான் பேசினாங்க. இருந்தாலும் நம்ம எல்லோரும் ஃபேமிலியோடு வந்திருக்கோம்லப்பா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த மண்டபத்திலே வந்து போர்வை, தலகாணி எல்லாமே கொடுத்துட்டாங்க. படுக்கிறதுக்குலாம் ஜமுக்காலம் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பிடிக்காமயே இருந்துச்சு. அப்போ சொல்லி நாங்கள் புரிய வச்சுட்டு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி நைட்லாம் பேசி சிரிச்சுட்டு படுத்துட்டு காலைல வெள்ளன எழுந்துச்சி நாங்கள் குளிக்கிறதுக்கு கிளம்புனோம். இப்போ இந்த ஹோட்டலில் வந்து நைட்டு வந்து நாங்கள் சாப்பிட வரும்போதே வந்து ஒரு 11 மணி கிட்டக்க ஆயிடுச்சு. சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இருந்ததை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆனால் வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டோம். பரோட்டா, அப்புறம் சப்பாத்தி, சில்லி பரோட்டா இந்த மாதிரிலாம் பன்னீர் 65 இந்த மாதிரி நிறைய என்னென்ன வேணுமோ நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜில் என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ அங்கேருந்து கடற்கரைக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கடற்கரையில் போய் அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு என்னடா இப்போ தான் நிறையா சாப்பிட்டாங்க இங்கேயும் சாப்பிட்றாங்கன்னு நினைப்பீங்க. சின்ன பிள்ளைங்க வந்து சுண்டல்லாம் கேட்பாங்கல்ல, அதுக்குள்ள ஒரு அம்மா வந்து உட்காந்து சுண்டல் வந்து விற்றுட்ருந்தாங்க. கடலைப்பருப்பு, அப்புறம் சுண்டல், மாங்காய் அதெல்லாம் வந்து அவங்க விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம். அதை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இப்போ கடற்கரையில் போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அந்த காலில் தண்ணி படும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அப்புறம் காலைல நம்ம வெள்ளன வேறு எந்திரிக்கணும். அதனால் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புனோம். கிளம்பி அப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். நைட்டு வந்து இப்படி தான் இருந்தது அந்த கோயிலோட அமைப்பு எல்லாமே. அப்புறம் இது வந்து மறுநாள் காலையில் நாங்கள் ரூமில் போய் தங்குனதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ ரூமில் தங்கிட்டு காலையில் வந்து எந்திரிச்சு அப்படியே வந்துட்டோம். மொட்டை எடுக்கிறவங்களாம் எடுங்க அப்படின்ட்டு நாங்கள் போய் கடற்கரையில் குளிக்கிறோம் அப்படின்னு எங்கள் மாமாவும் எங்கள் சித்தப்பாவும் போய் மொட்டை எடுக்க போயிட்டாங்க. மொட்டை எடுக்க போனோம். நாங்கள் வந்து கடற்கரைக்கு வந்து கிளம்பிட்டோம். நைட்டு மாதிரியே தான் இருந்தது. ஏன்னா 4 மணிக்கெலாம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இருட்டாகவே தான் இருந்துச்சு கடற்கரை. அப்புறம் அங்கே போயிட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மண்டபத்தில் போய் கிளம்பி வந்தோம். என்ன ஒரே ஒரு மிஸ்டேக்கு அப்படின்னா கடல் தண்ணி வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக இருந்துச்சு. சுத்தமே இல்லாமல் இருந்துச்சு. அதோட துணிமணி எல்லாமே வந்து அதுக்குள்ளே போட்டனால நம்ம போய் குளித்தோம்னா நம்ம காலுக்குள்ளே சுற்றி சுற்றி நம்மளை விழுக வச்சுச்சு. தடுக்கி தடுக்கி கீழே விழுக வச்சுச்சு. அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து போன தடவை போனதுக்கும் இந்த தடவை போனதுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. கடற்கரை ஃபுல்லாக வந்து ஒரே குப்பை. கோயிலுமே வந்து அப்படி தான் இருந்தது. பக்கத்தில் பூராமே கோயில் பக்கம், கோயில் செவத்து பக்கம் எல்லாமே குப்பையாக தான் இருந்துச்சு. நாங்கள் போனப்போ அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. மற்றபடிக்க கோயிலில் போய் நல்லா நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம். இப்போ நாங்கள் கடற்கரையில் குளிச்சுட்டு நாங்கள் வந்து மண்டபத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். நாளைக்கு வந்து மண்டபத்தில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ட வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பார்ட் 2ஆக வரும். இன்றைக்கி வந்து பார்ட் 1 வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நாளிக்கிணறுல போய் குளிக்கலாம்னு பேசும்போது நாளிக்கிணறுல நிறையா கூட்டம் இருக்குது. ரொம்ப லேட் ஆயிடும் நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புறதுக்கு. அதனால் வந்து நாளிக்கிணறுல குளிக்காமல் நாங்கள் நேராக வந்து மண்டபத்துக்கு போயிட்டோம். போன தடவை வரிசையில் நின்று குளிச்சுட்டு தான் போனோம். இந்த வருஷம் வந்து முடியலை, அதனால் கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் மண்டபத்தில் போய் குளிச்சுட்டு அப்புறம் காலையில் சாப்பிட்டுட்டு கோயில் போன வீடியோவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.